நம்ம எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் வீர கையிலே, அது எம்ஜிஆர் ஆவதும் கருணாநிதி ஆவதும் அன்பின் அடிப்படையிலே. தேர்தல்ல வந்து அந்த கேம்பெயின் அப்படிங்கறதே ஒரு தனி கலை. அதுல நம்ம போய் ஒரு அதுல திமுக காரன் எச்சக்கலை. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு. ஸ்டாலின் தான் வராரு, வாயில தூக்கி வச்சாரு. நான் சொல்றது திராவிட வாழைப்பழத்தை நிறைய போறான்டா. பாடல் பாடலாம் கூட நம்ம இவர் பார்த்தேன் ஐஸ்வர்யா பெரிய இது பண்ணாரு. அவர் பாவங்க பாட்டு ஆட வச்சிட்டாங்க. அவருக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதே தெரியல, அப்படியே பாத்துட்டு இருக்காரு. அது என்ன ரியாக்ஷன்னா ரூம்ல கூட்டா ரியாக்ஷன் வேற மாதிரி கொடுப்பாரு. நக்கல்யா அவனுக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்க, நான் பார்த்தேன்னு சொல்லாதீங்க. நான் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், நீங்க பல பேர் செய்யற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் சில வேலைகள் தாங்க. சரி, பாட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாட்டே மத்திய சிறைச்சாலை அப்படியே வந்து அந்த பழைய மூடு கொண்டு வந்துட்டாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல, ரைட்ல ஒரு காக்கா, லெஃப்ட்ல ஒரு காக்கா. இல்ல சும்மா இதெல்லாம் உள்ள ஒரு அண்டங்காக்கா. எனக்கு பிடிச்ச ஷாட்னா அது இதுல வருமானு தெரியல, ஏன்னா வாயிலேயே மிதிக்கிற ஷாட். இஷ்டத்துக்குலாம் எடுக்க மாட்டாங்க. உங்க இஷ்டக்கருணாநிதிக்கெல்லாம் வராதுன்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஐயோ, கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. அப்பவே ஆட்டிருக்காப்ல கொடிய சொன்னேன். இந்த பேபி தான் வந்து பாத்தீங்கன்னா பின்னால தமிழ்நாட்டு பல பேபிகளை கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கு. பாத்துக்கா, இதுதான் திருட்டுறையில் கயிறு விட தாத்தா. குதிரையில போறாரு. பெரிய ராஜராஜ சிங் குதிரையில போறாராம். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. தங்களோட கழக கொடி ஏத்திட்டு குதிரையில போறாருன்னா திருப்பியும் தமிழ்நாட்டை பிடிக்கிறாரு அப்படின்னு தானே அர்த்தம். இப்ப பிடிக்கலையா? இல்லங்க, மோடியோட ஆட்சி ஒரு முறை தான் ஏழரை நாட்டு சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு முறை பிடிக்கும். பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சர்க்கிள் போயிட்டு திரும்பி அதுக்கப்புறம் தான் வந்து பிடிக்கும். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இப்ப வந்து இது வந்து சனி பகவான் வந்து நல்லதும் செய்வார். ஓகே, இது பிணி இடி முழங்கவா. இடிக்கும் உனக்கு என்னடா பெரிய முழங்க போகுது, இல்ல உனக்கு என்ன இருக்கு கிறுக்க மாதிரி இன்னும் சிரிக்கிறது இடி முழங்கும். இந்த பெண்களை தவற அடிப்பாங்களே அந்த இடி. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. முதலமைச்சரா இருந்து நீ ரோட்டுக்கு வரதுனாலதான் நான் கேட்கறேன், சரியா? மத்தபடி எனக்கு என்ன வந்தது? நீ வீட்டுல அம்மனோட சுத்து, அது ஏன் பிரச்சனை இல்லையா? எல்லாருமே நிலைமை அப்படியே குலுங்குற மாதிரி வராரு, பயமுத்திட்டு வர்றாரு. இனப்பகைவரை நடுங்கவே வருகிறார். எனக்கு தெரிஞ்சு நடுங்கிறது ஒண்ணுதான் ஸ்டாலின் கைதான். வேற எதை பிரச்சனை வரணும்ன்றீங்க? சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கை பிடிச்சு வேற எதை பிரச்சனை வரணும்ன்றீங்க? கமலஹாசனுக்கு படவை கட்டி விட்டா கூட தோல் மேல கை போடுவார் கருணாநிதி. என்னங்க இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. அந்த குதிரை விட்டையை போட்டிருக்குமே, இவர் ஏறிட்டு போனாரு, அதை என்ன பண்ணிருப்பாரு? இது இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச சனாதன ஒழிப்பு. அதனாலதான் பெங்களூர்ல போய் நீ வந்து இந்த முக்கமா டெபாசிட் கட்டிவிட்டு இது வாங்கிட்டு வந்தியா, நான் இனிமே இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். உதயநிதி இன்னைக்கு குட்டி கலைஞரா வந்துட்டார்ல. என்னென்ன குட்டி இதான் இருந்தாரு? இல்லங்க, அடுத்த ஒரு மினி வெர்ஷன் இன்ஸ்டாகிராம்ல போய் லைக் பண்றாரு, அதுல அதுக்கு பார்க்கக்கூடிய கருணாநிதி தனத்தை நீங்க சொல்றீங்களா? எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? ஏங்க அவருக்கு ஆசைப்படுறாங்க, ஆசையே தடவராருன்னு சொல்றேங்க கைய. இது நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க. தெரியுமா, இந்த மாதிரி கை தடவினே போகும்போது 4-5 பேருக்கு மோதிரம் காணாம போயிடுச்சான். அவர் மோதிரத்தை தான் யாரோ புடுங்க பாக்குறாங்க. இல்லங்க, அதே எங்க புடுங்க? திருப்பதிக்கே லட்டா, பழனிக்கே பஞ்சாமிர்தமா, கருணாநிதி குடும்பத்திட்டே லவுட்ட முடியுமா? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஒரு மாற்றுத்திறனாளி ஒரே காரணத்துக்காக ஒரு கோப்பை ஒருத்தர் கொண்டு வந்தாருன்னு மனசார தந்தையும் மகனும் ஏமாந்து அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. ஸ்டாலினுக்கு தனியா ஒரு கோப்பையா, உதவாநிதிக்கு தனியா ஒரு கோப்பையா? ஏண்டா மாங்கா மடையங்களா, உங்களுக்கு அது கூட தெரியாதா? தோத்துக்கிட்டே இருக்கீடா.
அவன் அங்க ஒரு கப்பு இங்க ஒரு கப்புன்னு மாத்தி மாத்தி கொண்டு வந்திருக்கானே கூட தெரியாம அவன் அப்படியே நிக்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு தத்தியா இருக்கணும், இவன் எப்படிப்பட்ட ஒரு தத்தியா இருக்கணும். அதனால பெரிய தத்தி சின்ன தத்தின்னு சொல்றான். கர்ணன் பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணர் வேஷம் மாத்தியது வந்து கவச குண்டலத்தை கேட்பாரு. அது தெரிஞ்சும் சிவாஜி சிரிச்சுட்டே பிச்சு கொடுப்பாருல, அது வந்து டெஸ்டினி, அது அப்படிதான் இருக்கணும், அதுதான் தர்மா. அதனால தெரிஞ்சுக்கோங்க. சிவாஜி செத்து விட்டாரு அதுல அந்த படத்துல. ஸ்டாலின் வந்து அப்படி கிரிக்கெட் பேட்ல ஓடி வந்து இப்படி போடுவாரு பாருங்க, 4 பிச்சை அடிச்சு போவோம் அப்படி ஸ்டம்ப் கிட்ட. கிரிக்கெட்டை பத்தி தெரியாம நீங்க பாட்டு ஏதாவது பேசுறீங்க. ஸ்டாலினுக்குலாம் தெரியுமாமா? தெரியல. ஸ்டாலின் வந்து லெக் ஸ்பின் பவுலர், அது அவங்க பையனே சொல்லியிருக்காப்லையே. முதலமைச்சர் அவருடைய நான் கிரிக்கெட் விளையாண்டுருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா மிகச்சிறந்த ஒரு லெக் ஸ்பின் பவுலர். அவர் போலிங் போட்டா யாராலும் ஆடவே முடியாது. எல்லாமே அதே கப்பு நினைச்சா என்னங்க பண்றது? எல்லா கப்பும் அந்த கப்பு மாதிரினா கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? பாகிஸ்தானை வீழ்த்தி உலக கோப்பையை வென்றதாக கடையில் வாங்கிய கோப்பையை காட்டி முதலமைச்சர் ஸ்டாலினை மாற்றுத்திறனாளி வீரர் ஏமாற்றிய குருகா அவர் யாரும் தெரியாது, அவர் யாரும் தெரியலையா? லாலா கடை சாந்திக்கு போஸ்டர் ஓட்டினவர் தானே அது. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இவரோட அறிவு வந்து அந்த அளவுக்கு தான் யோசிக்கணும். சரி, இவனுக்கு அப்படியே நிறைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எங்க இருக்கு? லாலா கடை சாந்தி போஸ்டுக்கு இது பாட்டுக்கு போஸ்டர் ஓட்டினான் அவன். இதோட பெரிய கத்தி நாங்க பர்த்டேக்கு பிடிச்சி கேக் வெட்டணும் பாத்தீங்களா? அந்த ரவுடி பண்ணான்னாக்க அவனுக்கு ரவுடிங்க பண்ணானாக்க கேக்குக்கு முன்னாடி இப்படி கத்தி வச்சு நின்னான்னா ரவுடி நின்னா பிடிச்சி போய் உள்ள வைப்பான். சரியா? ஆனா திராவிட பொறுக்கி பண்ணான்னாக்க அதை வந்து நம்ம வந்து வேடிக்கை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்பா பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கிறது, அம்மா பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கிறது, இதெல்லாம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சாதனைகளாக பார்க்கப்பட வேண்டும். என்ன என்ன எழவி அது? எமோஷனல் ஆயிடுச்சுங்க. கடைசி சாட்டு உங்க சட்டையில் போட்டு ஒரு சைடு அப்பா வந்து பையனுக்கு முத்தம் கொடுக்குறாரு, இன்னொரு சைடு அம்மா ஒரு பையனுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல அரசியல் மட்டும் இல்லாம ஒரு பையன் வேற இடத்துக்குலாம் போய் முத்தம் கொடுக்குறாரு. இனிமேல் அந்த ரியாக்ஷன் இதுதான் தமிழ்நாடு, இதுதான் திராவிட மாடல். படுத்துறாயா படுத்துறா, அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கி. மொத்தத்துல இந்த பாட்டுக்கு நீங்க எவ்வளவு ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க? 5 ஸ்டார்ஸ்க்கு எவ்வளவு ஸ்டார் கொடுப்பீங்க? இதுக்கு எதுக்குங்க ஸ்டார் கொடுக்கணும்? செருப்படி தான் கொடுக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு நீ பண்ண கூத்துக்கு, நான் 4.25 ஆண்டுகள் நீ பண்ண கூத்துக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ இப்படி ஒரு பாட்டை போட்டு எடுத்துன்னு வருவ? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? நான் நிறைய சுவையான நிகழ்ச்சிகள்லாம் பண்ணலாம் கூட இருந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டியை கொட்டுறீங்க, அப்படியே வன்மத்தை கொட்டுறீங்களே, கக்குறீங்களே. அப்படியே ஏங்க அது நக்கறதெல்லாம் அவங்க வேலைங்க, நம்ம கிடையாதுங்க. சொன்னேன். சரி, கக்கறது அவனுங்க வேலை தான். இல்ல அவனுங்களால கக்கறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏயா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். நீங்க இந்த பாட்டை பார்த்துருந்தா உங்களுக்கு மனசார பிடிச்சிருச்சு அப்படின்னா 5 ஸ்டார்ஸ்க்கு இந்த பாட்டுக்கு எவ்வளவு வந்து ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க? உதயநிதி அவர்களோட செருப்படி எவ்வளவு கொடுப்பீங்க? அதையும் கமெண்ட்ல போடுங்க. பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே பதிவிக்கலாம். கிஷோர் கே HIV கூட பாசிட்டிவ் தாங்க, அதுக்காக பாசிட்டிவ்னு கொண்டாட முடியும்.